எல்லாம் தெளிவாக உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்து விட்டது. இப்போ சமருக்கு செல்லலாமா? சீக்கிரம் புறப்படுங்கள். இப்பொழுது புறப்படுங்கள். காலம் கழிக்கக்கூடிய ஒரு தேடி பயிர் ஒரு மனைவியை மீட்டுக் கொண்டு போகாதவர்கள் சமருக்கு வந்து விட்டீர்களா? இன்று முடிந்தது. அடியாதே ஒவ்வொரு அடியை எடி போல விடுகிறான் ஆஞ்சநேயா. உங்க அண்ணன் செய்தது நியாயமே கிடையாது. யார் உன்னை மட்டும் பொறுமையாக அடிக்கிறான், என்னை மட்டும் ஓங்கி ஓங்கி குத்துகிறான் இளவரசே. அப்படியா? ஆஞ்சநேயா சுக்கிரீவா, ஆமா நீங்கள் சென்ற இடம் என்ன ஆனது? எல்லாமே ஆயிப்போச்சு. எல்லாமே ஆயிப்போச்சியா இளவரசே? ஐயோ 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 ஆண்டவா, மாலியிடத்திலே எங்களால் சண்டை செய்து ஜெயிக்கவே முடியும். ஒவ்வொரு அடியும் இடி போல் விழுந்து விட்டது. சரி சரி, அதை விடுங்க. நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? நான் கொன்று விடுகிறேன், பார்த்துக் கொள்கிறேன் என்று உரைத்தீர். ஆனால் இதுதான் பார்த்துக் கொண்டிருந்தீர்கள். நான் கொண்டிருப்பேன். அதாவது நீங்கள் இருவரும் யார்? ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள். ஆமாம். அப்படி ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள் என்பதால் இருவருடைய முகமும் ஒரே முகமாக காட்சியளிக்கிறது. உண்மைதான். அதனால் ஒருவேளை வாளி என்று நினைத்து சுக்கிரீவா உன் மீது பானத்தை எழுதிவிட்டது என்ன ஆவது? சுவாமி, யாராவது ஒருவர் இறந்து போகட்டுமே. நான் இருந்து உனக்கு பிடிக்கலையா? உனக்கு இதுதான் காரணமா? சரி சரி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்க மறுமுறை போருக்கு செல்லுங்க. ஐயா, என்னால போக முடியாதுப்பா. என்னால போக முடியாது. ஏன் முடியாது? அவரோட சமர்த்தது என்னால முடியாது. சுக்கிரீவா, சூரியன் குமாரரான சுக்கிரீவா அஞ்ச வேண்டாம். சூரியன் குமாரரான சுக்கிரீவா அஞ்ச வேண்டாம். அன்புடன் தம்பி நீயே, ஆறுயிர் சுற்றும் நீயே. சுக்கிரீவா, எந்த நல்வாழ்த்துக்கள் என்றுமே உனக்கு உண்டு. எந்த நல்வாழ்த்துக்கள் என்றுமே உனக்கு உண்டு. சிந்தையில் எதுவும் வேண்டாம், சீக்கிரம் புறப்படுவே. சுக்கிரீவா, சுக்கிரீவா, இதை பார்த்தாயா? உனக்கு சந்தேகம் வந்து விட்டது. மறுமுறை எப்படி ஒரு கொள்கிறேன் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு கொல்லாமல் விட்டு விடுவாரோ? வேடிக்கை பார்க்கிறீங்களே. அப்படியா? ஆமா. இதை பார்த்தாயா? என்னுடைய தம்பியின் கழுத்திலே கஜபுஷ்பம் மாலையானது இருக்கிறது. ஆமா. இந்த கஜபுஷ்பம் மாலையை உன்னுடைய கழுத்திலே அணிவித்து அனுப்புகிறேன். அப்படி என்ன இந்த மாலை அவனை கொண்டு விடுமா? மாலை கொள்ளாது. மாலை அணிந்திருப்பவர் யார்? சுக்கிரீவன். ஆமா. மாலை இல்லாமல் இருப்பவர் யார்? வாலி. அப்பொழுது அடையாளம் கண்டு நான் பானத்தை ஈடுபடு. ஆண்டவனுக்கே அடையாளம் தெரியல சொல்றீங்க. சரி, நீங்க
நீங்க சொல்லும்படி நான் செய்து முடிக்கிறேன். அப்படியா? ஆமா. சீக்கிரம் புறப்படுங்க. மாலை அணிவித்ததுமே 1000 இந்த யானை பலம் எனக்கு வந்துவிட்டது. இப்பொழுதே அவனை உனக்கு திரும்பி இருந்தால் வாடா வெளியே, வாடா வெளியே, வெளியே. அடித்து துரத்தினால் 6 மாதம் காயத்தை ஆற்றிக் கொண்டு வரக்கூடியவர்கள் நேற்று அடித்து துரத்தினே உடனே வருகிறாய். ஆதே மாற்றமாக இருக்கின்றாய். மலர் அணிந்தா பார்த்தியா? மாலை அணிந்து கொண்டு இருக்கின்றாய். என்னடா வெற்றி மாலடா இது. இனி முதல் உனக்கு அது பிணமாலடா. பார்க்கலாமா? ஏய், பார்க்கலாமா? நான் எப்பேற்பட்ட வரத்தை பெற்றென்று உனக்கு தெரியும். அடையாளவன் உயர்வத வரமும் பெற்றேன். சம்பளம் போராட்டையா சஞ்சலம் உன்னால் வரையாண்டிக்கு கர்ம அவமதித்திடவே செய்த தம்பியா சுக்கிரிமா, இச்சனமே உந்தனை நான் விடுவதே இல்லையடா, இல்லையடா, இல்லையடா. டேய், கதற கதற உந்தனை நான் பதற பதற அடிக்கிறேன். யார் தொடுத்த அம்பு? இது யாரால் விடப்பட்ட கணை? ஐயோ, ஒரு சிறிய தவறு செய்தேன். மது அருந்திய மழக்கத்தினால் என் தம்பியின் மனைவியை கவர்ந்தேன். அதற்காகவா இந்த பெரிய தண்டனை? எத்தனையோ மேறு மலையெல்லாம் வாரி வாரி எரிந்திருக்கின்றன. எத்தனையோ வீரெல்லாம் கொண்டு குவித்திருக்கின்றேன். எனக்கு இப்பேற்பட்ட தண்டனையா? இந்த கடைசி நேரத்தில் இந்த அம்பினிடத்தை என் வீரம் பலிக்கவில்லையே. இது யார் விட்ட பானோ? இந்த பானோ யாரவன்? ஏகி அவன் எவன்? இந்த பானோ யாரவன்?
பானை யாரவன் எகியவன் எவன் இந்த பான் யாரவன் மரவிலே மறைந்திருந்து இந்த பானம் என் மார்பில் தைத்திருக்கின்றது. யாருடைய பானம் என்று என்னால் எண்ணி பார்க்க முடியவில்லை. கடவுளே இறைவா, என்னுடைய அன்பு மனைவி தாரை அத்தான் போகாதீங்க போருக்கு என்று எடுத்துரைத்தாலே, போகாதீங்க அத்தான் என்றாலே அவள் வார்த்தையை மீறி வந்தேன். இந்த போர்க்களத்தில் என் பேரை இழந்தேன். வேற யாரை தழுவ போகிறேன்? தாரை யாரை தழுவ போகிறேன்? ஐயோ, என் மாமையை குடைந்து கொண்டு இது யாருடைய பானமாக இருக்கும்? சங்கர சங்கர சங்கரன் குலாயுதமோ அந்த சிவ சுப்பிரமணியின் வேலாயுதமோ இறைவா இறைவா சக்ராயுதமோ